பிக் பாஸ் போயிட்டு திருந்திட்டேன்னு சொன்னேன். அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும். நேத்து கூட டப்பிங்ல என்கிட்ட சொன்னான், இல்ல சந்தானம், இல்ல நேத்து கூட டப்பிங்ல பார்த்து சொன்னான், இல்ல சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து ஷால்வா மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, ஆஃபீஸ்ல தான் இருக்கு அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். அங்க இருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான், சார் வந்துட்ட வெளியே அப்படின்னு. அவர் சொல்லுக்குள்ள எப்படின்னாரு, மாலை ஷால்வை போடணும்னு. அவரு என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் இந்த மாலையை வித்துட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னாரு, இது படத்துல பார்த்துருப்பீங்க, பாடையில படுத்துக்கிட்டு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே பாடையில படுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவான். ஆனா பாடையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடாம ஒரு கேரக்டர் எழுதிருக்கேன், யாருமே பண்ணலாம். நாங்க எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்டதான் இருக்கிறான ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவங்களுடைய கோச்சஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனா சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திக்க, ஹீரோ வேற நடிக்க போறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேற கூப்பிட்டு வந்துருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னா நீங்க கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்னா சொன்னான். இங்க நாங்க தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம் ஓகேவா, பயங்கரமா பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியால பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியம் எல்லாம் பார்த்து இருப்பீங்க, தியேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான